ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஒரு வாரம் வந்து நீங்கள் முடியில் அப்ளை பண்ணாலே போதும், நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். லைவ் ரிசல்ட்டாகவே பார்க்கலாம். தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலான சீக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் தான் இது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி நல்லா ஊற விட்டுருங்க, மசாஜ் கொடுத்து. அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சீக்காத்தூளோ போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். இது வாரத்தில் ஒரு 2 டைம் ஆகுது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 வாரத்தில் முடியெல்லாம் நல்லா கருப்பாகும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் போடுறப்ப நிரந்தரமாக உங்கள் முடி வந்து கருப்பாகிறத நீங்களே பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற 2 பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், என்னென்ன பொருளெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்லா கலரிங்கும் நிற்கும். அதே மாதிரி முடி உதிர்வு, மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக முடி வந்து நரைமுடி வந்துகிட்டே இருக்குது. நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இதை வறுத்துட்டு இது கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை ஓரளவுக்கு நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஆற வச்சு இதை நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணணும், நைஸ் பவுட்ராக. நம்ம எந்த அளவுக்கு வந்து சின்ன ஜாரில் போட்டு பண்ணினீங்கன்னா நல்லா நைஸ் பவுட்ரு ஆயிரும். நல்லா இந்த மாதிரி ஒரு வாசனை வரும், பொரிஞ்சு வரும் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறக்கிடலாம். கொஞ்சம் ஆற விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஹேர் டை எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ பவுட்ராக பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம பொடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி வந்து நைஸ் பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ இதனால் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதில் நீங்கள் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது நெல்லிக்காய் பவுடர். நெல்லிக்காய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கருஞ்சீரகம் நல்லா ஹீட்டு சூடு. இதில் நீங்கள் இந்த குளிர்ச்சிக்கு நெல்லிக்காய் நார்மலாகவே நெல்லிக்காய் பவுடரை தேங்காய் எண்ணெயில் கலந்து தேய்ச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது ரெண்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு 50 மில்லி தேங்காய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
நல்லா வந்து கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் இந்த நெல்லிக்காய் பவுடரும் கருஞ்சீரகமும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரே வாரம் தொடர்ந்து தடவிட்டு வந்து பாருங்கள், நல்லா கலரிங் மாறும். இளநரையெல்லாம் ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரெடி ஆயிடும். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும். பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிக்கணுமா ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இரும்பு கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எப்போவுமே தேங்காய் இந்த மாதிரி பொருள் சேர்க்குறப்ப கொஞ்சம் ஹீட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப வந்து கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 2 கொதி வர வரைக்கும் நீங்கள் அதை வச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம போட்டுக்கிற அந்த பொருள் வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா அப்சர்வ் ஆகணும். அதுக்காக தான் நம்ம வந்து அதில் சேர்த்துருக்குறோம். இது நல்லா உங்களுக்கு ஒரு சூப்பராக நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீயக்காய் தூள் போட்டு குளிச்சுக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு வாரம் தொடர்ந்து இது யூஸ் பண்ணுங்கள். இளநரையெல்லாம் கட்டுக்குள்ளே சூப்பராக கொண்டு வந்துடும். எப்போவுமே நார்மலாக இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ எப்போவுமே வெள்ளை முடி வராது. அந்தளவுக்கு ஆயுசுக்கு நம்மளுக்கு வெள்ளை முடி வராமையே முடியை வந்து காத்துக்கலாம். அதே மாதிரி பொடுகு தொல்லை, ரத்த ஓட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் மெலனின் சத்து கம்மியாக இருக்கிறவங்களாம் இந்த எண்ணெய் தேய்க்கிறப்ப கண்டிப்பாக வந்து வெள்ளை முடி வராது. மெலனின் சத்துக்கள் சீக்கிரமாக கம்மியாகிறதுனால தான் இளநரை வந்து ஜாஸ்தியாக வருது. இப்போ ஓரளவுக்கு சூடாகட்டுங்க, அப்புறம் இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ரெடியானால் போதும். ஏன்னா ஆம்லா பவுடர் நல்லா குளிர்ச்சி, அதனால் அதையும் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா விறுவிறுன்னு ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணினாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, ஃபில்ட்ரு பண்ணுறதா இருந்தால் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. மறுநாள் வந்து நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆயில் தேய்ச்சிக்கலாம். ஆனால் இது நம்ம குளிக்கிறதுனால இது வடிகட்டணும் அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா பொடியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தலைமுடியில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா ஆறிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வந்து பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டிங்கன்னா செம்மையாக வந்து கலர் மாறிடுச்சு. அதே மாதிரி நல்லா கெட்டி ஆயிரும். ஆனால் இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா வந்து பவுட்ரு பண்ணி தான் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த முடியில் 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கனாவே போதும், செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணாலே போதும். இது வந்து இளநரையாக இருந்தால் ஒரே வாரத்தில் சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து முடி நல்லா வளர்கிறதோடு மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா கருக்கருக்கரு நல்லா அடர்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் 2 வாரத்துலேயே வந்து லைவாகவே பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே ஆயில் தான் இது. இப்போ இது எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நிறையா பேர் வந்து இது வெள்ளை முடி இருந்தால் தான் அப்ளை பண்ணுமான்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நல்லா வந்து கைகளால் எடுத்துக்கோங்க. வெள்ளை முடி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இந்த மாதிரி வெள்ளை முடி இருக்கிற எடுத்துகிட்டே பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 டைமு தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் இளநரையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல மாற்றம் கொடுக்கும். அது நீங்களே வந்து பார்க்கலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும். இப்படி ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது ஃபில்டரெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், உங்கள் முன்னாடியே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கும் திப்பு திப்பாக இருக்காது, நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஒரு மசாஜ் மாதிரி ஸ்கின்ல இறங்குற மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா நல்லா வந்து தலையில் இறங்கிக்கும். இதை நீங்கள் குளித்து முடியை வந்து உணர்த்துறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு சூப்பராக ஒரு ஆயில் மசாஜ் பண்ணி குளித்த மாதிரி இருக்கும். செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே ஆயில் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் ஸ்பாட்டாக பிரிச்சுட்டு அந்த வெள்ளை முடிகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி 3 விரல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து ஒரு இறுக்கமா, டைட்டா ஒரு கொண்ட போட்டுருங்க. முடி நல்லா லாங்கா, அடர்த்தியா, நல்லா கரு கரு கருன்னு ரொம்ப சூப்பரா ரிசல்ட் குடுக்கும். இத வந்து நீங்க ட்ரை பண்ணி ஒரு 6 மாசம் வரைக்கும் இத நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கைகள் வந்து போடாம ஸ்பூன் வழியா போட்டுக்கலாம். அதே மாரி நீங்க அடிக்கடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, லைட்டா வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி கூட நீங்க தேய்ச்சுக்கலாம். இது வந்து எந்த ஒரு குளிர்ச்சியும் இல்ல. நம்ம காய்ச்சறதுனால கண்டிப்பா இது வந்து தலைவலி பிரச்சனை அந்த மாரியெல்லாம் எதுவும் வராது. அதே மாரி சின்ன வயதினர் பிள்ளைகளா இருந்தாலும் அப்ளை பண்ணி விடலாம். அதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த மாரி ஆயில் மசாஜ் குடுத்துட்டு நல்லா டைட்டா ஒரு கொண்ட போட்டு 2 மணி நேரம் கண்டிப்பா வந்து ஊற வச்சுருங்க. அந்த மாரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க நார்மலா நீங்க ஷாம்பு போட்டாலும் சரி, சீயக்காய் போட்டாலும் சரி, ஹெர்பல் வந்து அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. ஆ இந்த மாரி வந்து நீங்க சீக்காய் தூள் போட்டு நல்லா கழுவிட்டீங்க அப்டின்னா, உங்க முடி வந்து நல்லா பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க அடுத்த நாள் முடி பார்க்குறப்ப நல்ல ஒரு சில்கியா, நல்லா ஷைனிங்கா இருக்கும் ஹேரு. 1 வாரம் மட்டும் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களோட முடி வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டு லைட்டா வந்து கிரே கலர் மாரி மாறி, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 வாரத்தில முடி கம்ப்ளீட்டா வந்து கருப்பாகும். நிரந்தர கருப்பாகணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த ஆயில மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில பார்க்கலாம். பாய்.